ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது பஃப்ஸ். அந்த பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற இந்த முட்டை பஃப்ஸுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். மைதா, மார்க்ரெயின், சால்ட், பட்டர், வாட்டர், பிஞ்ச் ஆஃப் சுகர். மெஷர்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டான பஃப்ஸ் வரும். அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா 150 கிராம் மெஷர் பண்ணலாம். மைதா மெஷர் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஒரு 2 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் மெஷர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பட்டர் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிராம்ஸு பட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிடலாம். பட்டரை எடுத்து பட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். எல்லா பவுலில் போட்ட இன்க்ரீடியன்ஸோட பட்டரையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் தண்ணியை லைட்டாக தெளித்து மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி ஹார்டாக வேணாம், கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். மாவு லூஸாக இருந்தால், சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு சாஃப்டான பஃப்ஸ் கிடைக்கும். நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம செய்கிற அளவு 4 பஃப்ஸு தாராளமாக செய்யலாம். அளவு எதுவாக இருந்தாலும், கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, 15 to 20 மினிட்ஸ் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பவுலில் தான் பிசையணுன்னு இல்லை, பவுல்லேருந்து வெளியில் எடுத்து டேபிள்லேயும் நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் போது நம்ம டேபிளில் மாற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். டேபிள் மேலேயோ இல்லை மேட் மேலேயோ எதுலேயோ ஒரு இடத்துல ஆயிலில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போது இதை 15 மினிட்ஸு கைவிடாமல் பிசையணும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் என்ஜாய் பண்ணி பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ரெகுலராக பண்ண நமக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சி ஒரு பக்கம் 10 மினிட்ஸு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பட்டர் இல்லை மார்க்ரெயின் எது நமக்கு இதாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்ச மாவை எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சப்பாத்தி மாதிரி உருட்ட ஆரம்பிக்கணும். ரொம்ப தின் லேயராக அதை உருட்டணும். அப்படி இடையில அது ஒட்டிக்கிச்சு அந்த மாதிரினா லைட்டாக நம்ம மைதா மாவு இல்லைன்னா ஏதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் எதுலையாவது டஸ்டிங் பண்ணிக்கலாம். டஸ்டிங் பண்ணி அதை நல்லா தின் ஷீட் அளவுக்கு கொண்டு வரலாம். இல்லை திக்காக இருந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பரட்டிடலாம். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அப்பப்போ டஸ்டிங் பண்ணிக்கலாம் மாவு. ரோலர் யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக திரட்டுறோம். இந்த ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
10 to 15 டேஸ் வந்து ஃப்ரீசரில் பட்டர் ஷீட்டை 1 by 1 போட்டு ஒரு லேயராக வச்சுட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாவை செஞ்சிட்ருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா அது எப்போ தேவைப்படுதோ அந்த பட்டர் ஷீட்லேருந்து ஃப்ரீசரை விட்டு வெளியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி இங்கே பண்ணலாம். ஸ்டஃபிங்ஸ் மட்டும் அன்றைக்கி இங்கே ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பட்டர் இல்லை மார்க்ரைன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது கூட ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டர் எடுத்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கூட அதில் ஃப்ளார் போட்டு ப்ரஷ் வச்சு ஆயில் மாதிரி அதை அப்ளை பண்ணலாம். இல்லை மார்க்ரைன் எடுத்திங்கன்னா அதில் ஃப்ளார் போட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு மடி மடிக்கணும், லெஃப்ட்டுலேருந்து ரைட் சைடுக்கு ஒரு மடி மடிக்கணும். மறுபடியும் பாட்டம்லேருந்து டாப்புக்கு, டாப்லேருந்து பாட்டம்னு சொல்லிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணதை ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு அந்த தண்ணிலாம் ஸ்வெட் ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், மேலே வந்து கவர் பண்ணி வைக்கலாம். இல்லை கிளிங் ரேப் போட்டு அதை விம் போட்டு யூஸ் பண்ணி வைக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை தேய்க்கிறோம். தேய்ச்சி ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுன்னு மடித்து டாப்லேருந்து பாட்டம், பாட்டம் டு டாப்புன்னு 4ஆக மடித்து அதை மறுபடியும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த மாவை மாற்றி மாற்றி மடித்து ஃப்ரீசரில் வைக்கணும். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாவை மறுபடியும் சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறோம். தேய்ச்சோடனே இந்த சைட்ஸ்லலாம் உள்ள டிசைன்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட மறுபடியும் மடித்து வைக்கலாம். இப்போ 3 டைம்ஸு முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி 5 டைம்ஸ் வரைக்கும் நம்ம செய்ய அந்த லேயர்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆகும். இப்போ இதிலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு லேயர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கடைசியாக 1 டைம் வந்து நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்த மாவை மறுபடியும் லைட்டாக சப்பாத்தி மாதிரி திரட்டிடலாம். ரொம்ப தின் ஷீட்டாக திரட்டக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து ரொம்ப அந்த இது வந்து வராமல் போயிடும். கொஞ்சம் திக்காகவே செய்யணும். இந்த சைட்ஸில் வந்து ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 4 பக்கமும் ஷேப்பு வேணும், ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா 4 பக்கம் கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் தான் சும்மா பேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1 சைடு எந்த பக்கம் ஷேப் இல்லாமல் இருக்கோ அங்கே மட்டும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து எக் பஃப்ஸு. அதனால் அதுக்கு ஏற்றதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் செஞ்சு ஒரு தொக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிற கேப்லேயே வந்து நம்ம முட்டையை வேக வச்சுட்டு தக்காளி தொக்கையும் செஞ்சு ரெடி பண்ணி ஸ்டஃபிங்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடியாக இருந்தால் தான் இந்த பஃப் ஷீட்டு ரெடி ஆனோடனே நம்ம வந்து டக்குன்னு ஓவனை ப்ரீ ஹீட் போட்டுட்டு இப்போ இந்த 4 பஃப்ஸையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். 200 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிட்டேன். பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரி 30 to 35 மினிட்ஸ். ஃபங்க்ஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமே நமக்கு பேக் ஆகணும். ஃபேன் மோடு இருந்தால் ஃபேன் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. பஃப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த பஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ண இது வச்சிடணும். அதுக்கப்புறம் பாயில்டு எக்கை 2ஆக கட் பண்ணி ஹாஃபை திருப்பி வச்சிடறோம். வச்சுட்டு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா வாட்டர் அப்ளை பண்ணலன்னா அது அப்படியே ஓப்பன் ஆகிடும்.
இதே மாதிரி 4த்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே மில்க் அப்ளை பண்ணலாம். இல்லை எக்கை வந்து பீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு எக் வாஷ் பண்ணலாம். இன்றைக்கி நான் எக் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட்டு இல்லைன்னா நம்ம வந்து ட்ரேயில் அப்படியே டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே வைக்கலாம். பட்டர் ஷீட் இருந்ததுன்னா லைட்டாக வந்து பட்டர் ஷீட் மேலே ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே அரேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் இந்த மாதிரி மாவு ஓப்பன் ஆனால் கூட நம்ம அதை லைட்டாக தண்ணி தொட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பக்கத்தில் வைக்கலாம். நம்ம சொன்ன ப்ரொசீஜர் படி பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ண பஃப்ஸு, ஹோம்மேட் பஃப்ஸு ரெடி. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக பஃப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் வரணுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல், பாய்.